அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கால்நடை வளர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஆடு, மாடு, கோழி மற்றும் பறவைகளான புறா, காடை, இதெல்லாமே கால்நடை வளர்ப்பு. அப்புறம் சிறு தொழில்னு கூட சொல்கிறாங்க. அதைய கால்நடை வளர்ப்புக்கு பார்த்திங்கன்னா, அரசாங்கமே நம்மளுக்கு லோன் கொடுத்து அது மானியத்துலேயும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அனைவரும் கால்நடை வளர்ப்பை இப்போ எளிமையாக வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐடி தொழில் இருக்கிறவங்களும் பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களும் இப்போ விவசாயத்தையும் அதன் கூட கூடுதலாக கால்நடை வளர்ப்பையும் மிகவும் விரும்பி பயன்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ கால்நடை வளர்ப்பில் முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மாடு. இப்போ மாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடு பழங்காலத்துலலாம் வெளியில் கொண்டு போய் மேய்த்தலுக்கு விட்டுட்டும், அப்புறம் தீனெல்லாம் வெளியில் போய் எடுத்துகிட்டு போட்டுட்டு அந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா சாதாரணமாகவே மிகவும் எளிமையாக ஒரு தனிநபர் ஒரு 10 மாடை வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா தொழில்நுட்பங்களும் டெக்னாலஜியும் வளர்ந்துருக்குது. மாட்டுக்கு தேவையான மாட்டு தீவனம் இந்த மசால் பயிறு, சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், அந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. அதையே நம்ம ஒரு 20-25 சென்டில் வளர்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அந்த தீவனமே ஒரு 10 மாட்டுக்கு போதுமானதாக இருக்குது. அதுக்கு ஊடுபயிரை ஒரு 10 சென்ட்டில் ஒரு 20 சென்ட்டில் மக்காச்சோளத்தையும் போட்டுக்கலாம். மக்காச்சோளத்தையும் மசால் பயிரையும் கலந்து நம்ம தினந்தோறும் 2 வேளை மட்டும் அந்த கால்நடைகளுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னாக்கா, அதுக்கு அது போதுமானதாக இருக்கும். சாதாரணமாக ஒரு மாடு ஒரு நாளைக்கு, அதாவது காலையில் மாலை 2 நேரமும் 10 லிட்டர் மிகவும் சாதாரணமாக கறக்கக்கூடிய திறமை வாய்ந்த மாடுகள் நிறையா இருக்குது. அதுவும் விலையும் ஒரு குறைவான விலைகள்லையும் நிறையா கிடைக்குது. இப்போ சேலம் அப்படிங்கிறது பார்த்து முத்துநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டிங்கன்னா, ஒரு மாடு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கும் கூட இருக்குது. அவ்வளவு பெரிய மாட்டை வாங்கி நம்ம அதை மெயின்டைன் பண்ண பராமரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம ஏரியாவிலே சாதாரணமாக ஒரு 50,000க்குள்ளே வாங்கி அந்த மாட்டை பயன்படுத்திட்டு வரலாங்க. அதில் மாட்டிலேயே சிந்து பீட்டு, அப்புறம் கறவை மாடுகள் அப்புறம் காராச்சி பசுங்கிறாங்க, அந்த மாதிரி கிராஸ் மாடுங்கிறாங்க, ஜெர்சி இருக்குது, நிறையா வகைகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயில் அதிகமாக இருக்கிற ஏரியாக்களுக்கு இந்த செவலைன்னு சொல்லுவாங்க, அந்த செவலை மாடு, செம்பூத்து மாடு, இந்த மாதிரியான மாடுகள் கொடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் வெப்ப காலத்துக்கு தாங்கக்கூடிய சக்தி, அது உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாட்டுகளை நம்ம விரும்பி வாங்கிக்கலாம். அதாவது ஜெர்சி மாடு வாங்குறதுக்கும் கருப்பு சட்டை ஜெர்சி வாங்குறதுக்கும் செவலை ஜெர்சி வாங்குறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, செவலை 5 லிட்டர் கறக்குது அப்படின்னாக்கா, அந்த கருப்பு மாடு சட்டை மாடுகள் ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் கறக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி விலை ஜெர்சி மாட்டில் கருப்பு மாட்டில் விலை கம்மியாக வரும், ஒரு 2 ரூபா 3 ரூபா. இதே செவலை மாட்டில் ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்ந்து வரும். இதுதான் அந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்குள்ள வித்தியாசம். அடுத்தது மாட்டுக்கு தீவனம். அதாவது இப்போ போட்டது தீவன வகையில் ரெட் நேப்பியர், சூப்பர் நேப்பியர், இந்த மாதிரி பசுந்தீவனத்தை பார்த்தோம். இப்போ உலர் தீவனம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உலர் தீவனம் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, உளுந்தங்குரணை, மக்காசோள மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் அனைத்தும் பருப்பு வகைகள், அப்புறம் சிறுதானிய பயிர்கள் எண்ணெய் விற்று பயிர் விற்று இந்த ரெண்டையும் கலந்து கடையில் கொடுத்து அரைச்சி அதையும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா, மாட்டுக்கு நல்ல ஊட்டச்சத்து மிக்கதாக கருதப்படுகிறது. அதனால் அந்த மாதிரியான தீவனங்களையும் நம்மளே சொந்தமாக கூட தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான தொழில்நுட்பங்களும் நிறையா வளர்ந்துருக்குது. மிகவும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில், குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய தொழில்னால் அதில் கால்நடை வளர்ப்பில் மாடு தான் ரொம்ப சிரமம் இல்லாமல் ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. ஆனால் அனைவரும் நம்ம சொந்த நிலத்தில் ஒரு 20-25 சென்ட்டில் ஒரு 30 சென்ட்டில் மாட்டு பசுந்தீவனத்தை பயிரிட்டுட்டும் அதுக்கான தேவையான உலர் தீவனங்களை நம்ம கடைகளில் வாங்கி பயன்படுத்தினா மிகவும் அதிகமான லாபம் எடுக்கலாம் சொல்கிறாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ்.